டேய் வாடா. சாரி. ஓகே வா. How are you, Arvind? Are you okay? இப்படியே தான் டாக்டர். நம்ம ஏதோ ஜப்பான் மோடில் கேள்வி கேட்குற மாதிரி பதிலே பேசாமல் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ராத்திரி 2:30 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு டிவி ஃபோட்டோ எல்லாத்தையும் உருன்னு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த டிவி, ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்கறதுல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அரவிந்த்? சாமானியத்தில் பேச மாட்டான். டேய் கேட்குறாருல சொல்லண்டா. கோபால், லெட் ஹிம் ஸ்பீக். சொல்லுமா. டாக்டர் பேஷண்ட்ஸ் யாரும் இல்ல. ஷல் ஐ? ஓகே, யூ கேன் கோ. Thank you டாக்டர். கோபால், சிகரெட் இருக்கா? இருக்கு டாக்டர். நைட் ஆனால் தூங்க மாட்டான், மாத்திரை போட மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் டாக்டர். டேய் உனக்கு என்ன அரவிந்த், உங்கள் அண்ணன் உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, உங்கள் கோவம் இன்னும் கண்ட்ரோலுக்கு வரலையா? எதுக்கே மறக்கணும்? பழசா நான் ஏன் மறக்கணும்? நீ மறப்பியா? சொல்லு, நீ மறப்ப? கோபால், எனக்கு என்னமோ நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்கன்னு தோணுது. எஸ், இன் மை அப்சர்வேஷன் அரவிந்த் கிட்ட பழைய கோபமோ வயலண்ட் பிஹேவியரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன அரவிந்த், அண்ணன் போய் தானே சொல்கிறாரு? என்ன தேடுறீங்க அரவிந்த்? வாட் யூ லுக்கிங் ஃபார்? இல்லை டாக்டர், சிகரெட் குடிச்சிட்டு இங்கே ஆஸ்ட்ரே மேலே வச்சேன். டேய் இருந்தது 2 சிகரெட்டு, ஒன்று டாக்டர் பிடிச்சிட்டு இருக்காரு, மிச்சம் இருந்த ஒன்று நீ வேணா சொன்னதால நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நீ பிடிச்சிருப்ப? மெமரி ஸ்லிப். முன்ன எப்பவோ குடிச்சத இப்போ குடிச்சதா? இல்லை டாக்டர், இன்னும் அந்த நிக்கோட்டின் டேஸ்ட் நாக்கிலே இருக்கு. நான் குடிச்சேன் டாக்டர். என்ன டாக்டர் இது? டென்ஷன் ஆகாதீங்க கோபால். பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட்ஸில் இருக்கு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் தான் இது. நாம குடிச்ச சிகரெட்டோட வாசனை அவரோட மூளைக்கு போய் தான் அதை குடிச்சதா ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குது. தட்ஸ் இட். நத்திங் டு ஃபியர் கோபால். எல்லாம் போக போக சரியா போயிடும். என்ன அரவிந்த், உங்க மைண்டை நீங்க எப்பவும் எங்கேஜா வச்சுக்கணும். அப்புறம் நீங்க மறுபடியும் ஏன் வேலைக்கு போக கூடாது? போக மாட்டானே டாக்டர். போக வைங்க. எனக்கு வேணும் டாக்டர். லியா கூட நான் இருக்கிற போட்டோ, அவ சிரிச்சு விளையாண்ட டிவிடி ரெண்டுமே எனக்கு வேணும் டாக்டர். அரவிந்த், ஆக்சிடென்ட் ஆகி 9 மாசத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததாவும் அவ காலேஜில் படிச்சுட்டு இருந்ததாவும் சொன்னீங்கல்ல, இதான் நீங்க சொன்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட். இந்த பேட்ச்ல லியானாங்கிற பேர்ல யாருமே படிக்கல. இது சென்சஸ் ரிப்போர்ட். நீங்க சொன்ன அட்ரஸ்ல லியானாங்கிற பேர்ல மேக் நகர் ஏரியால யாருமே இல்லை. செக் இட் அரவிந்த். என்ன சொல்ல வரீங்க? உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நீங்க சொல்லிக்கிற அந்த லியானா முழுக்க முழுக்க உங்க இமேஜினேஷன். அரவிந்த், இது ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட உங்க மூளையில இருக்கிற சில செல்ஸோட விளையாட்டு தான். இதுல உங்க பக்கத்துல உங்க அண்ணா இருக்கிறது தான் உண்மை. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியறது உங்களோட டெலூஷன். அதை நாங்க பேராம்னேஷியான்னு சொல்லுவோம். இந்த டிவிடியில தெரிகிற அந்த உருவமும் அதே கேஸ் தான். அஃப்கோர்ஸ் லியானாங்கிற பொண்ணை பத்தி நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கலாம். ஏன் உங்க பாஸ்ட் லைஃப்ல அவ உங்களை கிராஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட உங்க மூளை ஏற்கனவே மெமரியில இருந்த அந்த உருவத்தை உங்க கேர்ள் ஃப்ரெண்டா டெவலப் பண்ணிக்கிச்சு. எப்படி அன்னைக்கு நாங்க பிடிச்ச சிகரெட் ஸ்மெல்ல உங்க மூளை உள்வாங்கி நீங்க பிடிச்சதா டெவலப் பண்ணிக்கிடுச்சோ அதே மாதிரி தான் இது. இத்தனை நாளா இந்த போட்டோல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணோட உருவம் மறைஞ்சு இப்போ உங்க அண்ணனோட உருவம் தெரியறதுக்கு காரணம் கண்டினியூஸா நீங்க எடுத்துட்டு வர ட்ரீட்மெண்ட் தான். இன்ஃபேக்ட் நீங்க குணமாயிட்டு வரீங்க அரவிந்த். நீ என்னடா சொல்ற? அவருக்கு தான் லியானாவை தெரியாது. ஏதோ வளர்றாரு. நீ அவளை பார்த்ததில்ல? உனக்கு அவளை தெரியாது? இல்லடா அரவிந்த், உங்க அண்ணன் மட்டும் இல்ல, உலகத்துல யாரும் பார்த்திருக்க முடியாது. உங்களுக்குள்ள உருவார கற்பனையை மத்தவங்க எப்படி பார்க்க முடியும்? யோ யோ, எலியா பேசிட்டு இருக்க? லூசாயா நீ? அப்ப என் லியாவை கூட பழகின அந்த 17 நாள் எல்லாம் பொய்யா? இமேஜினேஷனா? உங்களுக்கு
டாக்டர் இங்க பாருங்க, இத பாருங்க டாக்டர். அப்ப இது ஹியூஜ் ஆக்சிடென்ட் டாக்டர். எல்லியா தலை பூரா ரத்தம், கண்ணு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி சார். அரவிந்த், நீங்க டிராவல் பண்ணது உண்மை, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மை. பட் உங்க கூட யாரும் கிடையாது. இந்த பக்கமா வாங்க டாக்டர், வாங்க. வா கோபால், வா டாக்டர், வாங்க டாக்டர். பாருங்க, இதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டு வந்தேன். நல்லா பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க டாக்டர். கோபால் பாருடா, லியானா ஆக்சிடென்ட்ல இறந்தது உண்மை இல்லைனா அவளோட கல்யாணம் மட்டும். இல்ல, லியாவோட கல்யாணம் தான். டாக்டர், டாக்டர், பிலீவ் மீ டாக்டர், நான் போய் சொல்ல டாக்டர், லியாவோட கல்யாணம் தான் டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர், ஒரு நிமிஷம் நான் காட்டு. கோபால், என் நம்புடா, என்னோட கையெழுத்தாடா. சத்தியமா இது லியாவோட கல்யாணம் தான் டாக்டர். நான் உண்மையை சொல்றேன் டாக்டர். லியாவோட கல்யாணம் தான் டாக்டர். இது தப்பு இருக்கு டாக்டர். டேய் டேய் அண்ணே வாங்கண்ணே. என்ன என்னண்ணே இது? என் லியாவோட கல்யாணம் எங்கண்ணே? என்னங்க தம்பி ஆச்சு? தினந்தோறும் இந்த கலரை தானே பூ வைக்க வருவீங்க. தோ நீங்க வச்ச கேண்டல். அவரை போய் உட்கார், உட்கார். டேய் டேய் டாக்டர், அவன் நினச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு பொண்ணு உயிரோடு இருந்ததாகவும் அது ஆக்சிடெண்ட்டில் செத்து போனதாகவும் நம்பிட்டு இருக்கட்டும். ஏன் டாக்டர் உண்மையை சொன்னீங்க? அவன் முன்ன இருந்த நிலைமையை விட மோசமாக போயிட்டு பயமா இருக்கு டாக்டர். இல்ல கோபால், இட்ஸ் a குட் சைன். லியானாங்கிற பொண்ணு தானே உருவாக்கிக்கிட்ட கற்பனைங்கிற நிஜத்தை அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க தம்பி எல்லாரும் மாதிரியும் நார்மல் லைஃபுக்கு திரும்ப வேண்டாமா? லியா, லியா, லியா எங்க? நல்ல பையனா இருக்கானே. ஏன்பா நீ தான் யோகா மெடிடேஷன் எதுக்கும் வர மாட்டேங்கிற? ஏன் பண்றவனையும் கெடுக்கிற? அந்த ஜூலியோட வாயை பொத்து. யா, ஹலோ, who is this? ஐம் லியானா. என் ஹலோ, மொபைல் கூட நீ ரிப்பேர் பண்ண 4 நாள் அவன் சொல்லிருக்காங்க. மொபைல்காக இல்ல, இன்னைக்கு ஒன்று கனடா விசா இன்டர்வியூ இருக்கு. ரிமைண்டர்ல போட்டிருந்த. அதுக்காக தான். தேங்க்ஸ் a lot. யூ வெல்கம். அப்புறம் ஒன்றும் இல்லை, ஐம் சாரி, நான் உன்னை பூஜையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பூஜை இல்லையா? நீ பூஜையில் இல்லையா? அந்த ஓம் சவுண்ட் அது ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு. கேட்டுட்டே இருந்தேன். நான் பூஜையில இல்ல, யோகா பண்ணிட்டு. யோகாவா? உனக்கு யோகாலாம் தெரியுமா? அரவிந்த், இதனால மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? நான் படிக்கிறது எதுவுமே மனசுல நிக்கவே மாட்டேங்குது. மெமரி பவர் மட்டும் இல்லைங்க, அதோட பெரிய பவர்லாம் கிடைக்கும். அதை விட பெரிய பவரா? ஆமா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஓ, is it? என்கிட்ட பார்க்கறது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு டக்குன்னு வரைஞ்சிட முடியும். சரி, உன்கிட்ட என்ன பவர் இருக்கு? சொல்றேன், ஆனா நீ யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. ஓகே. இப்போ நீ வீட்டில் தானே இருக்க? ரூம்ல இருக்கேன். பெட்ல குட்டியா 4 பில்லோ இருக்கா? 2 3 4. ஏய், வெளிய நின்னு சொல்றானோ? ஓகேவா? ரூம்ல ஈஸ்ட் சைடு வால்ல உன்னோட படத்தை நீ கொலாஜ் ஆட் பண்ணி வச்சிருக்க. ஏய், எப்படி நீ இங்க இருக்கறத அப்படியே சொல்ற? அதுதான் என் பவர் இல்லையா? கீழ நம்பர். அது
இதுதான் யோகாவோட பவர் இல்லையா? கிரேட், ரியலி கிரேட். ஹலோ நான் Hello? அப்புறம் பேசுறேன். இல்ல நான் தான் அவன்கிட்ட இருந்து ஃபோனை புடுங்கிட்டு வந்தேன். ஃபோன் பண்ணலைன்னா தப்புன்னு பட்டுச்சு. சாரி ஆண்டி. இனிமே பண்ணாத. சரி ஆண்டி, அவன் என் ரூம்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவன் வீட்ல இருந்துட்டே சொல்றான். என்ன வளர? முட்டாள்தனமா எல்லாத்தையும் நம்பாத. நோ, அவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. இருக்கு. Hey, I'll call back. சொல்லியா? இப்பதான் நான் எஸ்கலேட்டர்ல பார்த்தேன். அதுக்குள்ள காணாம போயிட்டேன். எஸ்கலேட்டர் இல்லையா? ஒருவேளை வேற யாரையா பார்த்துப்பாளோ? ஆமா, எந்த ஃப்ளோர்ல இருக்க நீ? நானும் ஸ்பெக்ட்ரம் மால்ல தான் இருக்கேன். அப்படியா? நானும் அங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்? நான் உனக்கு நேத்தே கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஆஹா. இல்ல, என்னோட மொபைல் நீ எந்த சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தேன்னு சொல்லிட்டேன்னா நானே போய் கலெக்ட் பண்ணிப்பேன். உன்னோட மொபைலையும் அங்கேயே கொடுத்துடுறேன். எனி ப்ராப்ளம்? என்னோட ஆண்டிக்கு நான் உன் கூட பேசுறது சுத்தமா பிடிக்கல. தேவையில்லாம பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ வேண்டாமே. ஹலோ உன் மொபைல் நேற்றுக்கே ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அது என் கையில் தான் இருக்கு. மால்லே 3rd ஃப்ளோர்ல ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன். ஹலோ சார், கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, உனக்காக ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். ஆட்டா, இங்கிருந்து ஸ்பெக்ட்ரம் மால் 5 கிலோமீட்டர். நடுவில் மொபைலை வேற கலெக்ட் பண்ணணும். ரெண்டு நாள் கழிச்சு தான் டியூ டேட்டு, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? பாய், ரொம்ப அர்ஜென்ட், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏ அகமது, பாய். ஒரு பழைய நோக்கியா மாடல் வந்தது இல்லையா? அது இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்க முடியுமா? கையில் நிறைய வேலை இருக்கு பாய். சாயந்தரத்துக்குள்ள சார், அவசரமாக தேவைப்படுது எனக்கு, ப்ளீஸ். ட்ரை பண்ணுறேன் சார். சரி, சாயந்தரம் வா தம்பி, கொடுத்துட்றேன். பாய், ஆ எனக்கு 10 நிமிஷத்தில் வேணும் பாய். டேய், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்றா. இந்தா 10 நிமிஷத்தில் எவன் ரிப்பேர் பண்ணுவானோ அவன்கிட்டே கொடுத்து பண்ணிக்கோ. நீ கொடுத்தா தான் நான் பேசுவேன். ப்ளீஸ் கேட்குறல. நீ அது மாதிரி கொடு. ஆமாம், அடுத்து இப்போ சாரி, உங்க காதல் இதில் இருக்கு. இது என்னோட காதல். ப்ளீஸ் ப்ளீஸ். அரவிந்த், மீட்டிங் என்ன முடியல உனக்கு? முடிஞ்சு, நான் ஒன்றா தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்க? நான் இப்போதான் ஜஸ்ட் எங்க இருக்க இல்லையா? உன்கிட்ட தான் பவர் இருக்கே. நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வாயேன் பார்க்கலாம். இவ ஒருத்தி எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு தெரியாம. ஐயோ, ஹே, எப்படி கண்டுபிடிக்கிற இதெல்லாம்? அது வந்து பவர். That's great. ஆண்டவா, எப்படி சொல்ல போறேன்னு இது வரைக்கும் தெரியலையே. காப்பாத்து.
ஹஸ்பண்டாக யார் வருவான்னு நீ கேட்டுட்ட. இந்த 2 நாளில் என் பவருக்காக எப்போ கண்ண மூடி உக்காந்தாலும் எங்கள் சாமிக்கிட்ட வேண்டும் போதும் சரி, தோ இப்போது உங்கள் சாமிக்கிட்ட கேட்ட போதும் எனக்கு மனசில் மறுபடியும் வர உருவம் நான் தான். லியா, லியா, இங்கே பாரு, எனக்கு லைஃப்பில் சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவன். பட் என் பவரை யூஸ் பண்ணி உன் ஃப்யூச்சர் அட்வான்ஸாக பார்க்க போய் இப்போது நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்காகலாம் என் கொள்கையை நான் மாற்றிக்க முடியாது. ஸோ ஸோ ஐ லவ் யூ. லியா, லியா, ஏதாவது சொல்லிட்டு போ லியா. என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? ஏத்து. சார் போலாமா சார்? ஒரு நிமிஷம். சார் போலாமா சார்? டேய், வெறும் பெட்டி ஏற்றிட்டு போடா, வண்டியை புக் பண்ணோம். ஆள் வர வேணா இருடா. சொல்லு. டேய், ஃப்ளைட்டு டைம் ஆச்சுடா. எப்போ வந்து ஏர்போர்ட் போக போகிற? நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். நீ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கேபில் வந்துடு. கூப்பிட்றேன். சொல்லிட்டேன்டா. பதில் சொன்னோம்ல, கட் பண்ணு. லியா, ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். வெயிட் பண்ணுறேன். லியானா, யார் அவன்? சொல்லு. ஆண்டி, யாரு அவன் I'm in love. அவன் சொல்லிட்டான். பட் நான் என்னால் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு நீங்க தான் எல்லாம். உங்க சம்மத்தோட தான் சொல்லணும்னு நான் அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம வந்து நிக்கிறேன். அவன் இன்னைக்கு கனடா கிளம்புறான். போறதுக்குள்ள ஒரு பதில் சொல்லணும் ஆண்டி. ஐ நீட் யுவர் பெர்மிஷன். இந்த அரவிந்த் அன்னைக்கு ஒரு ரூம்ல இருக்கிறதெல்லாம் சொல்லி தனக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு, கவர் இருக்குன்னு கதை விட்டானே, அவன் தானே? ஆண்டி, தேவன்ல இருந்து உங்களுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லை. எதை நம்பணும்? எதை நம்ப சொல்றலியா? பவரா பவர்? அம்மா, இதெல்லாம் நம்பித்தான் நீ அவனை லவ் பண்ணியா? ஆண்டி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அது மட்டும்தான் காரணம். பட் டு பி ரியலி ஹானஸ்ட், அவன்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதையும் நான் நம்புறேன். நான் இவ்ளோ சொல்றேன், இன்னும் அவங்கிட்ட ஏதோ பவர் இருக்கு நம்புறேன். 100%. Sorry. I'm so sorry, auntie. நோ நோ, இது உன்னோட லைஃப்.
நீ தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நீ யார்கிட்ட ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீ சந்தோஷமா? லியா, அவன் போறதுக்கு முன்னாடி ஏதாவது கிஃப்ட் கொடுக்க பிளான் பண்ணிருக்கியா? இல்ல. இந்த பொம்மையை ஒரு பாக்ஸ்ல போட்டு கிஃப்ட் ராப் பண்ணிடலாம். அவனை கூப்பிட்டு இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்போம். அவன் மட்டும் கரெக்டா சொல்லிட்டா. அவன் சொல்லிட்டானா? அடுத்த நிமிஷமே உங்க கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறேன். அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஐயோ ஆண்டி, நீங்க பேக் பண்ணி வைங்க, நான் இப்ப வந்துடுறேன். லியா, சீக்கிரம் வா. அரவிந்த் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான் பாரு. சாரிடா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம். அப்புறம் ஐம் ஆல் யோர்ஸ். ஆண்டி, அவன் ஃப்ளைட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 minute. ஆண்டி, நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. உனக்கு தான். நீ கிளம்பு. போனை ஆன்லயே வை. நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை நம்புறேன், ஆனா அவனை நம்புறது இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சுதான். பைபாஸ் வழியா போயிடலாம். விளையாடுற நேரமா அது? தெரியும் அரவிந்த், இது விளையாடுற நேரம் இல்லதான். This is really important for us. அரவிந்த், ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்தேன்னா பவர்னால இது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஏன் உன்னால முடியாதா? நான் லேட் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நான் அதை விட பெரிய டென்ஷன்ல இருக்கேன். புரிஞ்சுக்கோ. சர்ச்சில் நான் கேட்டது மட்டும் நீ பதிலே சொல்லலை. பட் நீ மட்டும். அரவிந்த், இங்க பாரு, இங்க பாரு. என்னோட பதில் நீ இது கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. So please. போயிட்டே சொல்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதை எல்லாத்தையும் நம்பினா, ஆனால் நான் தான் அவள் ஹஸ்பண்டுன்னு சொன்னதை மட்டும் நம்பாமல் டெஸ்ட் வைக்கிறாளே. தெளிவாக இருக்கா. உள்ளே இருக்கிறத கரெக்டாக சொல்லிட்டா நான் தான் அவன் புருஷன் சொன்னதையும் நம்பிடுவான். சொல்லணும், திஸ் இஸ் மை லைஃப். உள்ளே என்ன வச்சிருப்பா? பாக்ஸை தூக்குனப்போ ஹெவியாக ஒன்றும் தெரியல. அப்போ உள்ளே என்ன உள்ளே இருக்கிற கிஃப்ட்டு யாரோட செலெக்ஷன்? ஒந்தா இல்லை உன் ஃப்ரெண்டு யாராவது? இல்லை, நீ வேற கூட இருக்கியா? அதான் என்னோட இன்னர் பவர், காஸ்மிக் பவரோட சரியா கரெக்ட் கவரேஜ். விட்டுறாத. ஒருவேளை இவளே இந்த கிஃப்ட்டை வாங்கியிருந்தா என்ன வாங்கியிருப்பா? பர்ஃப்யூம், வாட்ச், இல்லை அவங்க அப்பனோட பழைய செங்கலை வச்சு தொலைச்சிருப்பாளோ? என்ன உள்ள வச்சிருப்பா? கடவுளே, என் லவ் இப்படி டப்பாக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆஹா, மொபைல் ஆன்ல இருக்கு, ஆண்டி லைன்ல இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது லியாவோட டெஸ்ட் இல்லை, ஆண்டி எனக்கு வைக்கிற டெஸ்ட். ஜெயிக்கணும். கமான் அரவிந்த், கமான். உள்ள என்ன இருக்கும்? அவங்களுக்கு என்ன கண்டா பிடிக்காது, ஆனா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ இந்த கிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? வீட்லேருந்து கிளம்பும் போது அவங்க பார்த்த பார்வை, நக்கலான சிரிப்பு, சம்திங் இஸ் நாட் ரைட். ஒருவேளை இந்த கிஃப்ட்டை ஏன் ஆண்டி வச்சிருக்கூடாது? Why not? Yes, இது அவங்க தான் வச்சிருக்கணும். இதை வச்சிருந்தா என்னவா இருக்கும்?
என்னை பார்த்தாங்க. அதே மாதிரியே கிளம்பும் போதும் பயங்கர அலட்சியமாக பார்த்தாங்க. பட் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது ஏதோ 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 ஒரு தப்பு இருந்தது. வெயிட் வெயிட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஜஸ்ட் வெயிட். மேலே நிற்கும்போது அவங்க கழுத்தில், ஆனால் கிளம்பும்போது எஸ் 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 555 செயின் தான். எஸ், உள்ள இருக்கிறது ஆண்டியோட செயின் தான். ஒரு தடவை நல்லா ஐயோ, ஐ அம் 100% ஷூர் லியா. ஏன் லைஃப் இதுல இருக்கு, ஓபன் பண்ணலையா? கம் ஆன், சீக்கிரம், என்ன நம்பலையா? என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்குன்னு சொல்லலையா?